ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் DDLனால் என்ன, அதோட கமெண்ட்ஸ்லாம் என்னென்னா, அதை எப்படி MySQL எக்ஸிக்யூட் பண்ணுறதை டீப்பாக பார்ப்போம். நேற்று வீடியோவில் MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடணும். அது பார்க்கலன்னா ஐகார்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். DDLன்ற என்னன்னா, ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறதுலேருந்து, ஒரு டேட்டா பேஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுலேருந்து, இல்லைனா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது, இல்லைனா ஒரு டேபிளை டெஸ்ட்ராய் பண்ணுறது, இது எல்லாமே DDLால் மட்டும்தான் முடியும். ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் இல்லை ஸ்கீமாவை மாற்றணும்னா, ஒரு மாடிஃபை பண்ணணும்னா அது வந்து DDLால் தான் முடியும். DML இல்லை DCL வேறு எந்த லாங்குவேஜாலுமே ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை மாற்றவே முடியாது. இதில் 4 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. அதை ஒன்றுனா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரியேட், அடுத்தது ஆல்டர், அதுக்கப்புறம் ட்ரங்கேட், அதுக்கப்புறம் ட்ராப். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கிரியேட். ஒரு புது டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு டேபிள் ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறதுனா இந்த கிரியேட் கமாண்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆல்டர்ன்றது என்னன்னா, ஒரு டேட்டா பேஸில் உள்ள ஒரு டேபிளை ஆல்டர் பண்ணுறதுலேருந்து அந்த டேபிளில் உள்ள ஒரு காலத்தையும் ஆல்டர் பண்ணாலும் இந்த ஆல்டர் கமாண்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ட்ரங்கேட்டுன்றது எதுக்குன்னா, ஒரு டேபிளில் உள்ள எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணுறது இந்த ட்ரங்கேட் கமாண்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ட்ராப்புன்றது எதுக்குன்னா, ஒரு டேட்டா பேஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுலேருந்து இல்லை ஒரு டேபிளை டெஸ்ட்ராய் பண்ணால் ட்ராப் கமாண்டை யூஸ் பண்ணி தான் டெஸ்ட்ராய் பண்ணுவோம். சரி வாங்க இப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் MySQL எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நான் ஏற்கனவே டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கனால நான் யூஸ் டேட்டா பேஸ்னு கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் பண்ணலன்னா ஒரு புதுசாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிங்க. இப்படி கொடுத்தோன்னே டேட்டா பேஸ் சேஞ்சுன்னு வந்துடணும். இல்லை கிரியேட் டேபிள் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ற என்னன்னா, கிரியேட் டேபிள்ன்றது கீவேர்ட், சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது இந்த டேபிளோட நேம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன், அதுக்கு டேபிள் நேம் என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ ஒரு காலமாக உள்ளார அசைன் பண்ணணும். அந்த ப்ராக்கெட் உள்ளார இங்கே நேம் 1 நேம் 2ன்றது காலம் நேம்ஸு. இது ரெண்டும் கேர்னு ஏன்னு கொடுத்துருக்கேன்னா, ரெண்டும் கேரக்டர் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு அசைன் பண்ணி சொல்லியிருக்கேன். 20ன்றது அந்த சைஸு, கேரக்டரோட சைஸு. 20க்கு மேலே போனால் அதை அசைன் பண்ணாது, 20க்குள்ளார தான் அதை அசைன் பண்ணும். அடுத்த இல்லை வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணுவோம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து DML கமெண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதை ஏன் பண்ணுறோன்னு புரியும். இதில் ஏன் நான் 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா இங்கே நான் 2 நேம் 1 நேம் 2 அப்படின்னு 2 காலம் கொடுத்துருக்கேன். அதனால் 2 இது கொடுத்துருக்கேன். அடுத்து நான் ஏன் இங்கே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ரெண்டுமே வந்து கேரக்டர் டைப். ஸோ அதுக்காக நான் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா அது எரர் வரும். இப்போ கொரி ஓகேன்னு வந்துட்டு, ஸோ கரெக்டு நம்ம எழுதின கொரி. அடுத்து நம்ம கொடுத்த டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கான்னு செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம கொடுத்த டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அடுத்து ஆல்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கேன். நேம் 4 அப்படின்ற ஒரு காலம், அதுவும் கேரக்டர் டைப் தான். இப்போ திரும்ப அதை கொடுத்தீங்கன்னா வரும். இங்கே பாருங்கள், நேம் 4ன்னு இருக்குது அங்கே, ஆனால் அங்கே நல்லுன்னு இருக்குது. அங்கே எதுவுமே நம்ம வேல்யூஸ் எதுவுமே அங்கே நம்ம கொடுக்கல, அதனால அது இங்கே நல்லுன்னு இருக்குது. இதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு காலத்தோட நேம் மாற்றலாம், இல்லை அதை மாடிஃபை பண்ணலாம், இல்லை ஒரு காலமை மட்டும் ட்ராப் பண்ணலாம் வேணும்னா.
இங்கே பாருங்கள் ஏற்கனவே நேம் 4ன்னு இருந்துச்சு, ஆனால் இப்போ நம்ம ரீநேம் பண்ணனால நேம் 5ன்னு இங்கே இருக்குது. இப்போ நம்ம அங்கே அந்த காலமை ட்ராப் பண்ணனால அது அப்படியே டெலீட் ஆகிட்டு, அதுக்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு ட்ராப் பண்ணிட்டா அதை திரும்ப எடுக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் நேம் 1 நேம் 2 இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி நேம் 5 இருந்தது, இப்போ நேம் 5 இல்லை. ஸோ அது ட்ராப் ஆகிட்டு. சரி, அடுத்து ட்ரங்கேட் பார்ப்போம். ஸோ இங்கே எம்டி செட்டுன்னு வருது. எம்டி செட்டுன்னு ஏன் வருதுன்னா, நம்ம ட்ரங்கேட் கொடுத்து அதில் உள்ள ரோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ எம்டி செட்டுன்னு தான் வரும், அது வரும். இப்போ அடுத்து ட்ராப் கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ அந்த டேபிள் ட்ராப் ஆகிட்டு. இப்போ அதை நம்ம கொடுத்து பார்த்தா அப்படி ஒன்று இல்லைன்னே வரும். ஸோ இங்கே இது என்ன சொல்லுன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸில் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஒரு ஒன்ஸ் நம்ம ட்ராப் கொடுத்துட்டா அந்த டேபிள் திரும்ப வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் டிடிஎல் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இனிமேல் போகிற வீடியோஸில் டிஎம்எல் டிசிஎல் பற்றி டீப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இது மட்டும் டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது மட்டும் கோடிங்கில் வேறு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.